அமைதி என்பது எதற்காக தேவைன்னா, அப்போ தான் நம்ம சிந்திக்க முடியும். சுதந்திரமாக சிந்திக்கணும்னா அமைதி தேவை. அமைதின்னா என்னென்னா, எந்த சவுண்டு ஒரு மாதிரி சத்தம், இரைச்சல், அப்புறம் இரைச்சல், அப்புறம் ஒலிபெருக்கியோட தொல்லை, அப்புறம் கோயில்களெல்லாம் பாட்டு போடுறாங்களே, இந்த மாதிரி எப்படி சவுண்டாக எப்படி எப்போவும் சத்தமாக இருந்தாலே ஒரு பசங்களால் எப்படி படிக்க முடியாது. அப்புறம் சிந்திக்கணுன்னா கூட நமக்கு அமைதி தேவை. நம்ம இல்லைன்னா ஏதாவது ஒரு சத்தம் கேட்குதுன்னா நம்ம அதை தான் கவனிப்போம். அதைத்தான் நம்ம கேட்க ஆரம்பிப்போம். இப்போ ரேடியோ சவுண்டு எங்கேயா கேட்குது, யாரோ ஒரு ஒலிபெருக்கில் ஏதோ பாட்டு போடுறாங்க, சினிமா பாட்டு ஏதோ போடுறாங்கன்னா அதைத்தான் நம்ம கவனிப்போம். கோயில்களில் ஏதாவது திருவிழா நடக்குது, ஏதாவது வழிபாடு நடக்குது, ஒரு தேவாலயத்தில் பூஜை நடக்குது அப்படின்னா சத்தமாக இருந்தால் அதைத்தான் கவனிப்போம். அப்போ அந்த நேரத்தில் சத்தமாக இங்கே ஏதாவது பாட்டு போடுறாங்க, சினிமா ரேடியோவில் பாட்டு போடுறாங்க, ஒலிபெருக்கில் பாட்டு போடுறாங்க, ஒரு அரசியல் கட்சியோட மீட்டிங் நடக்குது, அப்போ அது ரொம்ப சவுண்டாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீ சிந்திக்கவே முடியாது. அந்த நேரத்தில் உனது சிந்தனை தடைப்படும், நீ பேசவும் முடியாது. அப்போ சிந்திப்பதற்கும் அமைதி தேவை, பேசுவதற்கும் அமைதி தேவை. இப்போ அந்த நேரத்தில் ஏதாவது ரொம்ப சவுண்டாக இருந்தால் உன்னால் பேசக்கூட முடியாது. அது மாதிரி இப்போ நாய்களோட நாய்கள் குறைக்கிற சத்தம், நாய்கள் என்னென்னா ஒரு ஆடு மாடுங்கிறது நாய்களை போல் குறைச்சிக்கிட்டே இருக்காது, நாய்களை போல் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காது. ஒரு பூனை கூட அதிகமாக இடையூறு கொடுக்காது. நாய்களை பார்த்திங்கன்னா எங்கேயோ 3வது தெருவில் குறைக்கிற நாய் சத்தம் கூட இங்கே கேட்டுட்ருக்கோம். அதுவும் ஒலி மாசை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். எப்படி ஒலிபெருக்கினால் கோயில்கள்லேயோ தேவாலயத்துலேயோ எங்கேயோ ஒலிபெருக்கில் மசூதியில் ஏதோ ஒரு ஒலிபெருக்கினால அவங்க போடுற சத்தம் இருக்குல்ல, வழிபாடுகள், அந்த சத்தம் எப்படி மக்களுக்கு இடையூறாக மாறுதோ, மார்கழி மாதம் அங்கங்கே ஒலிபெருக்கில் காலங்காத்தில் பாட்டெல்லாம் போடுவாங்கள்ல, அப்போ அதெல்லாம் அதனால் என்னென்னா சிந்திக்க முடியாது, நீ படிக்க முடியாது, அப்புறம் பேச முடியாது. பேசும்போது கூட யாராவது சத்தம் போட்டாங்கன்னா நம்ம கவனம் அங்கே தான் போவோம். நாம் பேசுவதற்கு அமைதியான சூழல் தேவை. நம்ம சிந்தித்து நம்ம யோசித்து தான் நம்ம பேச போகிறோம். மனசில் என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம வெளியில் பேச போகிறோம். மனசில் யோசிக்கிறதுக்கு அமைதி தேவை. அமைதியாக இருந்தால் தான் பேசக்கூட முடியும். அப்போ மனித உறவுமுறையை கடைபிடிப்பதற்கு இங்கே அமைதி தேவை. இயற்கையில் அமைதிங்கிறது இருக்குது. ஆனால் இப்போ நம்ம செயற்கையாக நிறைய இயற்கையில் அமைதி இருக்குது, அதே நேரத்தில் அமைதி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. மனுஷங்களுக்கு தேவையான அமைதிங்கிறது பிற உயிரினங்களுக்கு தேவையான அமைதியை விட மேலானதாக தேவைப்படுகிறது. மனுஷங்களோட எதிர்பார்ப்புங்கிறது பிற உயிரினங்களைப் போல அல்ல, வித்தியாசமானது, கொஞ்சம் மேம்பட்டது, இன்னும் அதிகமானது அப்படின்னு சொல்லலாம். அப்போ மனுஷங்க பேசுகிறாங்க, பழகுறாங்க. மனித உறவுமுறைக்கு அமைதியாக காதலிப்பதற்கு அமைதி தேவை. காதலிப்பதற்கு, அன்பு செலுத்துவதற்கு மனித உயிர்களின் வாழ்க்கையில் அமைதி கண்டிப்பாக தேவை. அவங்களுக்கு இரைச்சல்லாம் பிடிக்காது, மனித வாழ்க்கையில் கவனம் செலுத்தணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அமைதி தேவை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் இப்போ பள்ளிக்கூடம்லாம் இருக்குது, படிக்கிறாங்க, அப்போ அதுக்கு அமைதி தேவை. ஒரு வேலையை பார்க்கணும், ஆஃபீஸ் வேலையை ஏதோ ஒன்று வேலை பார்க்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு அமைதி தேவை. அப்போது இந்த உலகத்துக்கு மட்டும்தான் அமைதி தேவைன்றில்லை. எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வரப்போகுது. அவங்க காடுகளில், குடிசைகளில் தான் வாழ போகிறாங்க, விவசாயம் தான் பண்ண போகிறாங்க. அங்கேயும் அமைதி தேவை. அவங்க காடுகளில் தானேப்பா வாழ போகிறாங்க, அவங்களுக்கு எதுக்குப்பா அமைதி அப்படின்னு கேட்கக்கூடாது. அவங்க பேசுவாங்கள்ல, பேசுகிறது தான் அவங்களுடைய பொழுதுபோக்கு. பேசுவதை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க. பேசுவது தான் அவங்களுடைய முக்கியமான பொழுதுபோக்கு. அன்பு செலுத்துவது. அதனால் அப்போ அவங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பேசுவாங்க. கண்டிப்பாக பேசுவதற்கு அமைதி தேவை. யாராவது பக்கத்தில் சத்தமாக பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் பேச முடியாது. அப்போ சுற்றி உங்களுக்கு அமைதி இருந்தால் தான். அப்போ எல்லாருமே அமைதியாக பேசணும். எல்லாருமே கத்தியும் பேசக்கூடாது, அமைதியாக பேசணும். நீங்கள் பேசுகிறதே மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கும், மற்றவங்க பேசுகிறதுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அதனால் சவுண்ட் பொல்யூஷன் இருக்குல்ல, அது சுத்தமாக இல்லாமல் இருக்கணும். ரொம்ப ஒரு பறவைகளோட சத்தம் கூட உனக்கு பெரிய தொல்லையாக தெரியும். ஒரு மனித உயிர்களாக வாழ்கிற மனுஷங்களோட வாழ்க்கைக்கு காலங்காத்தாலே ஒரு குயில் கூவுது, அது பாட்டு கத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுவே ஒரு தொல்லையாக இருக்கும். அது ஒரு தடவை கூவிச்சுன்னா பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. 2 வாட்டி கூவிச்சுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போகலாம். அது தொடர்ச்சியாக கூவிக்கிட்டே இருக்கும். குயில் கூவிக்கிட்டே இருக்கும், அதுவே பெரிய எரிச்சலாக இருக்கும். அப்புறம் மனுஷங்க நிம்மதியாக தூங்கணும். இப்படி நிறைய. ஏன்னா நம்ம மனுஷங்க இப்போ மற்ற உயிரினங்கள்லாம் உயிரினங்கள் இல்லையா? இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க கூடாது. நாம் நம்மளை பற்றி மட்டுமே கவலைப்படுவோம்.
நாம் வந்து நம்மளை பற்றி மட்டுமே நம்ம கவலைப்படுவோம். அதுதான் வந்து உண்மை. அப்படி தான் நம்மளால் கவலைப்பட முடியும். எல்லா உயிரினுமே அப்படி தான். அவங்கள பற்றி தான் கவலைப்படுவாங்க. சிங்கம், புலி, சிறுத்தையெல்லாம் மான்களை பற்றி கவலைப்பட்டால் அவைகள் சாப்பிட முடியாதுல்ல. மான்கள், ஆடு மாடுகளை பற்றி, வரி குதிரைகளை பற்றி சிங்கம், புலி, சிறுத்தைகள் கவலைப்படாது. அதனால் வந்து நாம் நம்மளை மட்டுமே கவலைப்படுவோம். நமக்கு போகத்தான் இந்த பூமி. நமக்கு இந்த பூமியில் என்ன உரிமை இருக்கோ அதுக்கு பிறகு தான் இந்த பிற உயிரினங்களுக்கு, நமக்கு இடையூறு இல்லாத உயிரினங்கள் தான் இந்த உலகத்தில் வாழப்போகுது. அந்த கோணத்தில் தான் இதான் வந்து சரியான சிந்தனை. அப்போ அப்படி தான் நம்ம யோசிக்கணும். பிற உயிரினங்களை பற்றி நாமெல்லாம் பரிதாபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி அப்போ நாம் அமைதியாக இருக்கணும். பிற உயிரினங்களை பற்றி பரிதாபப்பட்டுக்கிட்டு அப்போ நாமளும் வாழ முடியாமல் போகிறதுக்காகலாம் நம்ம வந்து இருக்கக்கூடாது. அதனால் மனித உயிர்கள் இப்படி தான் யோசிக்கணும். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் இப்படி தான் யோசிக்குது. தன்னை பற்றி தான், தன்னுடைய இனத்தை பற்றி தான் அந்த உயிரினங்கள் கவலைப்படும். பிற உயிரினங்களை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ ஆடு, மாடு, கோழி, இறைச்சின்னு எல்லோரும் மனுஷங்க சாப்பிட்றாங்க. இப்போ மனுஷங்களை இப்போ எந்த அளவுக்கு பிற உயிரினங்களை பற்றி கவலைப்படுறாங்க அப்படிங்கிறது இதை பற்றியே தெரியுது. நல்லா ஆடு, மாடு, கோழி, பன்னி, இறைச்சி எல்லா இறைச்சியும் திங்கிறாங்க. தினமும் லட்சக்கணக்கான உயிரினங்கள் மனுஷங்களுக்காக கொல்லப்படுகிறது. அப்போது நான் அப்படியெல்லாம் சொல்லலையே. நான் அப்படியெல்லாம் இறைச்சியில் மாமிசத்தை சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அதனால் நமக்காக தான் இந்த உலகம் அப்படிங்கிற என்னுடைய கருத்து வந்து இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் உள்ள நிலவரத்தை விட ரொம்ப கொடூரமானதெல்லாம் கிடையாது. ரொம்ப மென்மையானது தான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். அதனால் அமைதிங்கிறது ரொம்ப தேவை. அமைதின்ற மனித வாழ்க்கைக்கு அமைதி என்பது தேவை. அப்போ தான் பேச முடியும். பேசுகிறத நம்பி தான் எதிர்கால மனித வாழ்க்கை பேசுவதை நம்பி தான் இருக்குது. பேசுவதில் தான் அன்பு, பாசம், பொழுதுபோக்கு எல்லாமே அங்கே தான் இருக்குது. உதவி எல்லாமே பேசுவதற்கு அமைதி தேவை. அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஒருத்தர் பேசுகிறது கூட இன்னொருத்தருக்கு பேசுவதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அமைதியாக பேச கற்றுக்கணும். அப்போ தான் ஆற்றல் பேசுவதற்கு ஆற்றல் தேவை. அதை வந்து வீணடித்து விடக்கூடாது. இப்படி அமைதியை விரும்புகிற ஒரு மேலான அமைதி பிற உயிரினங்கள் நம்மளால் அமைதியை தீர்மானிக்க முடியும். நம்மளால் சுற்றுப்புறத்தை அமைதியாக வச்சுருக்க முடியும். கத்தாத, சத்தம் போடாதன்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்புறம் சத்தம் போடாத ஒரு பிற உயிரினங்கள் அப்படி இல்லை. இருக்கிறதை ஏற்றுக்கிட்டு இயற்கையில் என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவை பிற உயிரினம். நம்ம வந்து அப்படி இல்லை. இயற்கையை அப்படியே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நமக்கு தகுந்த மாதிரி மாற்றுவோம். இயற்கையை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய திறன் மனுஷங்களுக்கு இருக்குது. மனித உயிர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால் சுற்றுப்புறத்தில் நமக்கு தேவையான அமைதியை நாம் நிலைநாட்ட வேண்டும். சும்மா இயற்கையில் அப்படியே எல்லாமே சத்தம் போட்டுட்ருப்பாங்க, அல்லது நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கும். அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு போகிறது வந்து மனித இயல்பு கிடையாது. இப்போவே நம்ம வாழ்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் எங்கேயாவது கோயிலில் பாட்டு போடுறாங்க, சத்தமாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. அதுக்கே நிறைய சட்டம்லாம் இருக்குது. 10 மணிக்கு மேலே ரொம்ப பாட்டெல்லாம் வழிபாட்டு தலங்களில் ஒலிபெருக்கெல்லாம் அமைதியாக இருப்பதற்கு, பிறருக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமே இருக்குது. ஆனால் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு அமைதி என்பது ரொம்ப முக்கியம். அப்போ அதை அடிப்படையாக கொண்டு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும். இன்றைக்கி தான் நம்ம எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திகிட்டு இருக்கோம். நமது தேவைகள் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திகிட்டு இருக்கோம். நமக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத பற்றி நம்ம சும்மா புலம்பிட்டு போயிட்டே இருக்கோம். இங்கே சுற்றுப்புறத்தில் ஒரே அமைதி, ஒரே சத்தமாக இருக்குது. எப்போ பார்த்தா இந்த கோயிலில் பாட்டாக இருக்குது, பாட்டு போட்டுட்ருக்காங்க, ஒலிபெருக்கிகளோட தொல்லை, நாய்கள் குறைக்குது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா புலம்பிக்கிட்டு யார்கிட்ட சொல்ல, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து புலம்பிக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் நம்மக்கிட்ட அதிகாரம் கிடச்சிதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தேவையான எல்லாத்தையும் நாமளே தீர்மானிக்கிற அதிகாரம் நமக்கு கிடைக்கணும். அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லாத்துக்குமே அந்த அதிகாரம் கிடைக்காது. யாரோ ஒருத்தர்கிட்ட தான் அதிகாரம் போய் நிற்குது. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் அதிகாரம் என்பது மக்கள் கையில் வந்துடுது. மக்களே ஆட்சி செய்கிற ஒரு வாழ்க்கை முறை அது. மக்களாட்சின்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் யாரையோ ஒருத்தரை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி தான் மக்களாட்சிங்கிறான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி கிடையாது மக்களாட்சி. மக்களால் ஆட்சி செய்யப்படுகிற ஆட்சி தான் மக்களாட்சி. மக்களால் ஆட்சி செய்யப்பட வேண்டும், அதுதான் மக்களாட்சியை தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது மக்களாட்சின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது தவறு.
அது வந்து மிகப்பெரிய அநீதி. எல்லாருக்குமே ஆட்சி செய்கிற உரிமை அனைவருக்குமே உண்டு. ஆட்சி செய்யணுங்கிற ஆசையும் எல்லாத்துக்குமே உண்டு. அதிகாரத்தை மக்கள் அனைவருக்குமே கொடுத்து விட வேண்டும். அதான் சமத்துவம். யாரோ ஓரிருவருக்கு கொடுத்து விடுவது. அப்போது மக்கள் அனைவருக்குமே அந்த ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். சுழற்சி முறையில் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கும்போது அவங்க தங்களுக்கு தேவையான தங்களுடைய தேவைகளை அவர்களே தீர்மானிப்பார்கள். இன்றைக்கி நாம் முறையிட வேண்டியிருக்கு. ஆட்சியாளரிடம் போய் முறையிட வேண்டியிருக்கு. எங்களுடைய தேவை இதை பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னு. காரணம் என்னென்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சியாக இருக்குது. மக்களால் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க தான் செய்கிறாங்க தவிர மக்களால் ஆட்சி செய்ய முடியல. அப்போ எல்லா மக்களும் ஆட்சி செய்தால் எல்லா மக்களுக்கும் என்ன தேவை இருக்கோ அதை அங்கே வந்து அவங்களே நிறைவேற்றிக்க போகிறாங்க. மக்கள்கிட்டே கொடுத்துரு அந்த அதிகாரத்தை. ஏன் மக்கள் வந்து இன்னொருத்தட்ட போய் முறையிடணும்? எங்களுக்கு இது தேவை அது தேவை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டே ஆட்சி செய்கிற அதிகாரத்தை கொடுத்துட்டா தங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே பூர்த்தி பண்ணிக்க போகிறாங்க. அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் அனைவருக்கும் ஆட்சியை பகிர்ந்தளித்து விட முடியாது. ஏன்னா ஆட்சி செய்வதற்கு மிகப்பெரிய திறமை தேவை. அதனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துட முடியாது. அதையே அப்போ அந்த திறமையை வளர்த்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் அந்த ஆட்சி செய்கிற அதிகாரத்தை மக்கள் அனைவருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு திறமை தேவை. அந்த திறமையை வளர்த்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரத்தை அவர்களிடம்தான் கொடுக்க முடியும். எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது ரொம்ப எளிமையானது. அங்கே பணம் என்னும் நடைமுறை கிடையாது. ஆவணங்கள்லாம் கிடையாது. நிறைய ஃபைல்ஸு, அந்த ஆவணம், அந்த சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கிடையாது. வியாபாரம் கிடையாது, விற்பனை கிடையாது. அவங்க எளிமையாக வாழ்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே ரொம்ப எளிமையானது. விவசாயம், குடும்பம், கூட்டு குடும்பம், உறவுமுறை, ஆடல் பாடல். அப்போது ஆட்சி செய்கிற அதிகாரத்தை அவங்க கையில் கொடுத்துடலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுழற்சி முறையில் அவர்கள் தங்கள் பகுதியை ஆட்சி செய்வார்கள். தங்கள் ஊரை, தங்கள் கூட்டு குடும்பத்தை சுழற்சி முறையில், ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ளவங்க அந்த கூட்டு குடும்பத்தை சுழற்சி முறையில் ஆட்சி செய்வார்கள். பெண்களிடம் அந்த உரிமையை கொடுத்துடலாம். அது மாதிரி ஒரு தெருவையோ ஊரையோ ஆட்சி செய்கிறவர்கள் சுழற்சி முறையில் அந்த தெருவை சார்ந்தவர்கள் அந்த தெருவை சுழற்சி முறையில் அந்த தெருவில் உள்ள அத்தனை பெண்களும் ஆட்சி செய்வார்கள். அதுமாதிரி அந்த ஊரில் உள்ள பெண்கள் அத்தனை பேரும் சுழற்சி முறையில் தங்கள் ஊரை ஆட்சி செய்வார்கள். அதனால் தங்களுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத அந்த மக்களே முடிவு பண்ணிப்பாங்க. யார்கிட்டையும் போய் முறையிட மாட்டாங்க. அந்த மக்களுக்கு என்ன தேவை? இப்போ அமைதி தேவையா? அமைதிக்கு எதெல்லாம் இடையூறாக இருக்குது? 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அமைதிக்கு எதெல்லாம் இடையூறாக இருக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அமைதிக்கு இடையூறாக எது இருக்கும்? அங்கே வந்து ஒலிபெருக்கி கிடையாது, மின்சாரம் கிடையாது, டிவி, ரேடியோ இதெல்லாம் கிடையாது. அதனால் அவங்க அமைதிக்கு பெருசாக அவங்களுக்கு பெரிய இடையூறுலாம் இருக்காது. ஆனால் அமைதி அவங்களுக்கு தேவை. அதனால் பேசுவதற்கு அமைதி தேவை, சிந்திப்பதற்கு அமைதி தேவை. அதனால் மனுஷங்களுக்கு கண்டிப்பாக மேலான அமைதி தேவை. சுற்றுப்புறத்தை அமைதியை நிலைநாட்டுகிற பொறுப்பும் அவங்க கையில் இருக்குது. சுற்றுப்புற தூய்மை, எப்படி தூய்மையாக வச்சுக்கிறது மனுஷங்களோட தேவையோ, தன்னை சுற்றியுள்ள இடங்களை தூய்மையாக வச்சுக்கிறாங்கல்ல. நிலப்பரப்புகளில் உள்ள குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்து எரித்து சுத்தமாக வச்சுக்கிறாங்களா, அதே மாதிரி இந்த காதுகள், ஒலி மாசு எதுவும் ஏற்படக்கூடாது, அதையும் தூய்மை செய்யணும். ஒலி மாசு எதுவும் ஏற்படாத அளவுக்கு தூய்மை செய்யணும். தூய்மை எப்படி செய்கிறது? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் என்ன தூய்மை, அவங்களுக்கு என்ன ஒலி மாசு ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்ன? ஏன்னா அங்கே வந்து மின்சாரம் கிடையாது, ஒலிபெருக்கி கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்கே என்ன ஒலி மாசு ஏற்படும் அப்படின்னா, யாராவது ரொம்ப கத்தி சண்டை போடுறாங்க, யாராவது ஒரு வீட்டில் உள்ளவங்க ரொம்ப கத்தி சண்டை போடுறாங்க, பேசுகிறாங்க, ரொம்ப கத்தி பேசுகிறாங்கன்னா அதை கூட புகார் செய்வாங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப கத்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குடும்பத்து கூட சண்டை போடாமல் போய் ஊரில் போய் புகார் தெரிவிப்பாங்க. இந்த வீட்டில் உள்ளவங்க எப்போவுமே கத்தி பேசுகிறாங்க, ரொம்ப சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி நீ ரொம்ப பிறருக்கு இடையூறாக நீ சத்தமாக பேசி கத்தி பேசி சண்டை போடுறேன்னா அதை ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அதனால் மற்றவங்களுக்கு இடையூறு செய்யாமல் பேசணும். ரொம்ப சவுண்டாக பேசி ரொம்பவும் கத்தி பேசக்கூடாது. அதுக்காக மற்றவங்களுக்காக நம்ம வந்து ரொம்ப அமுக்கிக்கிட்டும் அடக்கிக்கிட்டும் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் இன்னொரு கூட்டு குடும்பத்துக்கும் தகுந்த இடைவெளி இருக்கும். ஒரு கூட்டு குடும்ப நிலப்பரப்பே ரொம்ப அமைதியாக இருக்கும். இத்தனை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாரும் கத்தியெல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. அவங்க மனித நிலையில் முழுமையடைந்தவர்கள். ஏன் கத்தி பேச மாட்டாங்கன்னா, அவங்க தானிய உணவுகளை சாப்பிட மாட்டாங்க, அவங்க மாமிச உணவுகளை சாப்பிட மாட்டாங்க, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட மாட்டாங்க, காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள் இந்த உணவுகளை தான் சாப்பிடுவாங்க.
இதை வந்து உப்பு போடாமல் சமைச்சு தான் சாப்பிடும்போது இதை சாப்பிட்டுட்டா மென்மையான ஆற்றல் தான் உடம்புல இருக்கும். அதனால் கத்தியெல்லாம் பேச மாட்டாங்க, கத்தி பேச முடியாது. இதெல்லாம் இந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது ஒரு மென்மையான ஆற்றல் தான் ஒரு உடம்புல கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அதை வச்சுக்கிட்டு அவங்களால கத்தியெல்லாம் பேச முடியாது, கத்தி பேச மாட்டாங்க. வன்முறை உணர்ச்சி, கத்தி பேசுகிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா வன்முறை உணர்ச்சி தான் காரணம். அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய சத்தமாக பேசணுங்கிற ஆசை தான் ஒலிபெருக்கியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம். வன்முறை உணர்ச்சி, பிறரை டிஸ்டர்ப் பண்ணணும், பிறரை இடையூறு பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அந்த ஒலிபெருக்கி கண்டுபிடிக்கிறதுக்கான காரணமாகவும் இருக்குது. கத்தி பேசுகிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. அப்போ பிறரை இடையூறு செய்யக்கூடாது என்கிற உணர்வை இயல்பாக கொண்ட உலகம்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வருது. அங்கே வாழ்கிற மக்கள் அமைதியாக பேசுவாங்க, அமைதியை விரும்புவாங்க. அமைதி எப்படி பிறருக்கு இடையூறு இல்லாமல் பேசணும். சண்டை போடனா கூட நம்ம கத்தி சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு உரிமையானவங்ககிட்ட நம்ம சண்டை போடும்போது அமைதியாக சண்டை போடலாம், பொறுமையாக சண்டை போடலாம், நிதானமாக அமைதியாக பொறுமையாக சண்டை போடலாம். கத்தி பேசணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு உரிமை இல்லாதவங்ககிட்ட நம்ம சண்டை போடும்போது தான், நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக தான், நம்முடைய ஆதிக்கத்தை நிரூபிப்பதற்காக தான் நம்ம கத்தி சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்குது. எப்போவுமே நம்ம அப்படி சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை, அது அநாகரியம். நமக்கு உரிமை இல்லாதவங்ககிட்ட சண்டை போடுறது அநாகரியம். நமக்கு யார்கிட்ட உரிமை இருக்கோ அவங்ககிட்ட தான் நம்ம சண்டை போடணும். வேறு எந்த வகையிலெல்லாம் ஒலி மாசு ஏற்படும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 அப்புறம் வேறு எந்தெந்த வழிகளில் ஒலி மாசு ஏற்படும் அப்படின்னா, இந்த நாய்கள் குறைக்கிறது. நாய்கள் மிகப்பெரிய இடையூறு. ஒரு அமைதி இல்லாமல் செய்கிற வேலையை இந்த நாய்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணணும். அதனால் வந்து நாய்கள் வந்து மனித வாழ்க்கையில் இடம்பெறாமல் போகிறதுக்கு காரணமே அது குறைக்கிறதுனால தான். அதுக்கு காவல் காக்குது, குறைக்குது. திருடங்க வந்து வரமாட்டாங்க, நாய்கள் குறைக்கும் அப்படிங்கிற பயத்தில் தான் திருடங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாய்களை இவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க. நாய்களை இவ்வளோ நாள் மனுஷங்க வச்சுருக்க காரணமே அது குறைக்கிறதுனால தான். யாராவது வந்தால், அந்நியர்கள் வந்தால் குறைக்கும், அதனால தான் திருடர்கள் வந்தால் குறைக்கும். அதனால தான் நாய்களை வந்து மக்கள் இதுவரைக்கும் வளர்த்தாங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாய்களை வந்து மனித வாழ்க்கையில் இடம்பெற வைக்கவே மாட்டாங்க. காரணம் அதுக்கு காரணமும் அது குறைக்கிறது தான் காரணம். அது அடிக்கடி குறைக்குது, கண்ட நேரத்தில் குறைக்குது. அப்படிங்கிறனால அது அமைதியை வந்து இடையூறு செய்யுது. ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாய்களுக்கு மனித வாழ்க்கையில் இடம் கிடைக்காது. ஊர் கூடி முடிவெடுத்துருவாங்க, நாய்கள் யாரும் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இரவு நேரத்தில் குலைக்குது, அப்புறம் மக்களோட தூக்கம் கெட்டு போகுது, அப்புறம் திரும்ப தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய அமைதியாக பேச முடியல. பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் அந்த நாய்களோட குறைக்கிற சத்தம் வந்து மிகப்பெரிய இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாய்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையை போட்டுருவாங்க. நாய்களை யாரும் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாய்களுக்கு தடையை போட்டுருவாங்க. அப்போ இன்றைக்கி நாய்களை நம்ம வளர்க்குறோன்னா இன்றைக்கி அது தேவையாக இருக்குது. என்னென்னா இப்போ இந்த திருடர்கள் மனுஷங்க நேர்மை இல்லாதவர்களாக மாறும்போது, திருடர்களாக மாறும்போது அவர்களிடமிருந்து வீட்டை பாதுகாப்பதற்கு நாய்களோட உதவி தேவைப்பட்டது. அப்புறம் வந்து கடந்த காலங்களில் போனீங்கன்னா காடுகளில் வாழும்போது சிங்கம், புலி, சிறுத்தை இது போன்ற வேட்டை மிருகங்களிடமிருந்து மனுஷங்க தங்களை பாதுகாத்துக்கொள்ள நாய்களை கொஞ்சம் நிறையா வளர்த்துக்கிட்டால் அது நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஏதாவது சிங்கம், புலி, சிறுத்தைகள் வந்தால் நாய்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து குறைத்து நமக்கு எச்சரிக்கை செய்யும். ஏதாவது சிங்கம் வருது, புலி வருது அப்படின்னா அதை பார்த்த நாய்கள் கத்தும், அதை குறைக்கும். அதை பார்த்து மனுஷங்க முழிச்சுப்பாங்க. இப்படி ஒரு பாதுகாப்பு நாய்களிடமிருந்து கிடச்சிது. அப்புறம் நாய்களை வச்சு வேட்டையாடினாங்க. இப்படி நாய்கள் உதவியாக இருந்தது. ஆனால் எதிர்காலத்தில் வந்து சிங்கம், புலி, சிறுத்தைகள் இதெல்லாம் வந்து மனுஷங்க வந்து இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. மனுஷங்களே வேட்டையாடுறவங்க வந்து உலகத்தில் ஒரு சிங்கமும் இருக்காது. இந்த 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது இங்கே அரசாங்கங்கிற அமைப்பே இருக்காது, வனத்துறை என்கிற அமைப்பே இருக்காது. அப்புறம் வனவிலங்குகளை வந்து பாதுகாக்கிற அமைப்பு எதுவுமே இந்த உலகத்தில் இருக்காது. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து இந்த வனவிலங்குகளை வன மிருகங்களை சிங்கம், புலி, சிறுத்தைகளை மக்களே வேட்டையாடிடுவாங்க அப்படிங்கிறது எனது யூகம். அதனால் அப்போ என்னன்னா எதிர்காலத்தில் இந்த நாய்களோட உதவி இருந்தால் தான் நம்ம இந்த சிங்கம், புலி, சிறுத்தைகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலமெல்லாம் இருக்காது. இந்த 2040 இந்த உலகத்தில் ஒரு 1000 கோடி மக்கள் வந்துடும்னு வச்சுக்கோங்க. 1000 கோடி மக்களும் இயற்கையை நோக்கி போவாங்க, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை வாழ தொடங்குவாங்க. எல்லோரும் இந்த தொழிற்சாலை எல்லாம் மூடப்பட்டு விடும். இந்த படிப்பு, இன்ஜினியரிங் படிப்பு, டாக்டர் படிப்பு, கலெக்டர், எல்லோரும் விவசாயத்தை நோக்கி, இயற்கையை நோக்கி திரும்புகிறாங்க. 1000 கோடி மக்களும் இயற்கையை நோக்கி திரும்புகிறாங்க. அப்படிங்கும்போது
இந்த காடுகளில் வாழ்கிற சிங்கம் புலி சிறுத்தைகளோட நிலமெல்லாம் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். யானைகளோட நிலமெல்லாம் என்ன ஆகும்னு நினச்சிக்கணும். அதை வந்து சிங்கம் புலி சிறுத்தைகளை நீங்கள் கொன்னா கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அதெல்லாம் உயிரோடே விட மாட்டாங்க. அப்போ மனுஷங்களுக்கு இடையூறாக இருக்கிற அத்தனை உயிரினங்களும், மனுஷங்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற அத்தனை உயிரினங்களும் கொல்லப்பட்டு விடும். மனுஷங்களே கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாய்களோட உதவி நமக்கு தேவையில்லை, நமக்கு பயம் இல்லை. நாய்களை வச்சுக்கிட்டு நாய்களோட பாதுகாப்பு, நாய்களோட உதவி நமக்கு தேவையில்லை. ஏன்னா மனுஷங்களே அந்த வேலை, தங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்கு மனுஷங்களே அந்த முயற்சி செஞ்சுருவாங்க. எதெல்லாம் மனுஷங்களை அச்சுறுத்துதோ, சிங்கம் புலி சிறுத்தைகள் இதெல்லாம் நம்மளை அச்சுறுத்துகிறது. முதலைகள், நரிகள், ஓநாய்கள், கழுதை புலிகள், இதெல்லாம் நம்மளை அச்சுறுத்துகிறது, மரண பயத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் இதை முதல்ல இல்லாமல் பண்ணிடணும். விரட்டி வேட்டையாடி கொஞ்சம் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் வேட்டையாடி. முதல்ல ரொம்ப அதிகமாக இருந்தது, மனுஷங்க தான் அதோட எண்ணிக்கையை குறைச்சாங்க. இப்போ மிச்சம் இருக்கிற சிங்கம் புலி வேட்டை மிருகங்களை மனுஷங்க எதை பார்த்து பயப்படுறாங்களோ, அந்த மனிதர்கள் எதை பார்த்து பயப்படுகிறார்களோ, அச்சப்படுகிறார்களோ, மரண பயத்தை ஏற்படுத்துகிறதோ மனுஷங்களுக்கு, அந்த உயிரினங்கள் அத்தனையும் ஒழிச்சு கட்டிடுவாங்க. அப்போ அதனால் என்ன ஆகும்னா, ஒரு நாய்களோட உதவி நமக்கு தேவையில்லை. வேட்டை மிருகங்களிடமிருந்து மனுஷங்க தங்களை பாதுகாத்துக்கொள்ள நாய்களை நம்ப வேண்டிய அவசியம் இனிமேல் எதிர்காலத்தில் வராது. அப்போ மனுஷங்க எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நேர்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். அப்போது திருடுகிற எண்ணம் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அப்போது மனுஷங்ககிட்டேருந்து குடிசையை பாதுகாக்கிறதுக்காக நாய்களோட உதவி அப்போவும் மனுஷங்களுக்கு தேவையில்லை. அப்புறம் மனுஷங்க மாமிசம் உண்ண மாட்டாங்க, பால்லாம் பால்னால் தாய்ப்பால் மட்டும்தான். அது குழந்தையாக இருக்கும்போது தான் 6 வயசுக்குள்ளே தாய்கிட்டேருந்து மட்டும்தான் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் உணவில் அவங்க ஒரு கொள்கையை கடைப்பிடிப்பாங்க. அப்போ மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நாய்களுக்கும் மாமிசத்தை கொடுக்க மாட்டாங்க. பிற உயிரினங்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக அப்படின்னா எப்படி சிங்கம் புலி சிறுத்தைகளை கொல்லுவாங்க? அதுக்கு முன்னாடியே கொன்று முடிச்சிருவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நமக்கு எதிரிகள் எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்க. எதிரான மிருகங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நாம் பிற உயிரினங்களை கொல்லக்கூடாது என்கிற கொள்கையை கடைபிடிக்கணும். அப்படின்னா முதல்ல நம்ம பிற உயிரினங்களை கொல்லக்கூடாது என்கிற கொள்கையை நாம் கடைபிடிக்கணும்னா நமக்கு எதிரான பிற உயிரினங்கள் அத்தனையும் முதல்ல கொன்று முடிச்சிடணும். நமக்கு எதிரான பிற உயிரினங்கள் அத்தனையும் அதை வேட்டையாடி சுத்தமாக இந்த உலகத்தில் அதோட இனமே இன்றைக்கி பூண்டோடு அழிக்கப்பட்டு அதன் பிறகு தான் மனுஷங்க அமைதியாக வாழணும். மனுஷங்க பிற உயிரினங்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த கொள்கை, அதுக்கு பாதுகாப்புக்காக நம்ம கொல்லலாம்ல. நம்மளை அச்சுறுத்துகிற பிற உயிரினங்களை கொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்குது, எந்த காலத்துலேயுமே இருக்குது. நமக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற, நம்மை வேட்டையாட துடிக்கிற பிற மிருகங்களை கொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்குது. அவைகளுக்கு மனுஷங்களை வேட்டையாடுகிற உரிமை அவைகளுக்கு இருக்கும்போது, அந்த வேட்டையாடுகிற மிருகங்களுக்கு இருக்கும்போது நமக்கு அவைகளையும் வேட்டையாடுவதற்கு நமக்கும் உரிமை வந்து விடுகிறது. அப்போ அந்த வகையில் வேட்டையாடுகிற மிருகங்கள் அத்தனையும் மனுஷங்களே கொன்றுவாங்க. நாய்களை வச்சு தான் நம்மளை பாதுகாத்துக்கணும், சிங்கம் புலி சிறுத்தைகளிடமிருந்து நாய்களை வச்சு தான் நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இப்போ சிறுத்தைகளெல்லாம் நம்ம வேட்டையாட முடியாது, விரட்டியெல்லாம் வேட்டையாட முடியாது. நம்மக்கிட்ட இப்போ துப்பாக்கி வச்சுருக்காங்க. இந்த 2040 அப்புறம் செயலிழக்கும். அப்போ கையில் மனுஷங்கிட்ட நிறைய துப்பாக்கியெல்லாம் இருக்குது. ஈஸியாக வேட்டையாடிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக, கஷ்டமே இல்லாமல் வேட்டையாடுகிற மிருகங்கள் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாய்களிடமிருந்து நமக்கு உதவி தேவையில்லை, நாய்களோட உதவி நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற நிலைமை வந்துடும். அப்புறம் அமைதியாக இருப்பது, யோசிப்பதற்கு, பேசுவதற்கு அமைதி தேவை. அதுக்கு இந்த நாய்கள் மிகப்பெரிய எதிரி. நாய்கள் எப்போ பார்த்தாலும் குறைச்சிக்கிட்டே இருக்கும், நைட்டு தூங்க விடாது, சிந்திக்க விடாது. இப்போ கூட பின்னாடி ஒரு நாய் குறைக்குது. இப்படி இந்த மாதிரி நாய்களோட இடையூறு மிகப்பெரிய இடையூறு. அதனால் நாய்கள் மாமிச உண்ணி, அதுக்காக நம்ம மாமிசம் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் தெரியாதனமாக நாய் கடித்தா கூட அதுக்கு மருத்துவம் என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாய்கள் கடித்தா மருத்துவமும் கிடையாது. இப்படி பல்வேறு வகைகளில் நாய்களுக்கு எதிர்காலம் மனித வாழ்க்கையில் இடம் கிடையாது. எதிர்காலத்தில் மனித வாழ்க்கையில் நாய்களுக்கு இடம் கிடையாது. அதோட தேவை முடிஞ்சு போச்சு. நாய்களோட தேவை இன்னும் சில ஆண்டுகளில் முடிய போகிறது. அதன் பிறகு நாய்கள் நமக்கு தேவையில்லை. செல்லப்பிராணியாக நமக்கு இடையூறு, நம்ம அமைதியை இடையூறு செய்யாத செல்லப்பிராணிகளை தான் மனுஷங்க வளர்ப்பாங்க. அமைதியை இடையூறு செய்யாத, ஒலி மாசுவை ஏற்படுத்தாத, சவுண்ட் பொல்யூஷனை ஏற்படுத்தாத
ஒரு உயிரினங்களாக தான் உயிரினங்களை மட்டும்தான் மனுஷங்க நாளைக்கு வளர்க்க போகிறாங்க செல்ல பிராணிகளாக. எந்த வித இடையூறும். ஒரு கிளி கூட வளர்ப்பாங்க, ஆனால் அது கத்துனா பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்னா அதை வளர்ப்பாங்க. அந்த மாதிரியான உயிரினத்தை தான் வளர்ப்பாங்க. நாய்கள் 2 தெருவுக்கு தள்ளி நாய் கத்துனா கூட இங்கே கேட்கும் குறைச்சதுனாக்கா. அது மாதிரி நாய்களை வளர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி அமைதிங்கிறது மனுஷங்களுக்கு மிக முக்கிய தேவை. அது எந்த காலத்துலேயும் சரி, இந்த காலத்துலேயும் சரி, இயந்திர அறிவியலெல்லாம் செயலிழந்த பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலும் சரி, அமைதிங்கிறது மிக முக்கிய தேவை. மனுஷங்க மென்மையாக இருக்கணும். அவங்க பேசுகிறது, சிந்திப்பது, இதற்கெல்லாம் ரொம்ப அமைதி தேவை. அப்போ எது அமைதிக்கு இடையூறாக இருக்கோ அதை அந்த காரணிகளை, அமைதிக்கு இடையூறாக இருக்கிற காரணிகளை அகற்றுகிற அதிகாரத்தை அந்த மக்கள் கையில் பெறும்போது, அந்த மக்கள் அதிகாரமுடையவர்களாக மாறும் பொழுது தங்களுக்கான தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ளும். யார்கிட்டையும் போய் முறையிட்டுக்கிட்டு எங்களுக்கு போய் இது மாதிரி நிறைவேற்றுங்க கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிட்டு அப்படி ஒரு நாளும் மக்களுடைய தேவைகள் ஒரு நாளும் பூர்த்தி அடையாது. மக்கள் தங்களுக்கான தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்கிற அந்த அதிகாரம், அதுதான் மக்கள் அதிகாரம். அதை பெறும்போது அவங்க அவங்க தங்களுக்கான தேவைகளை அத்தனையும் நிறைவேற்றிப்பாங்க. அந்த காலம்தான் எதிர்காலத்தில் வரப்போகுது.